ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இகிராம் ஸ்வராஜ் வெப்சைட்டில் என்னென்ன லாகின் இருக்குது, அதில் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ மொத்தம் இகிராம் ஸ்வராஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான லாகின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் லாகின், அடுத்தது செக்கர் லாகின். இப்போ அட்மின் லாகின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பஞ்சாயத்தோட ப்ரொஃபைல் அதில் இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட அக்கௌண்டிங், உங்களோட பஞ்சாயத்தில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டோட வரவு செலவு அறிக்கையை அதில் ஏற்றுற மாதிரி இருக்கும். பிளானு, உங்கள் பஞ்சாயத்துக்கு இவ்வளோ பணம் வரப்போகுது, அந்த பணத்தை வச்சு என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பிளானை உருவாக்குறது, அதை ஜியோடாக் மூவ் பண்ணுறது, இது மாதிரியான கேட்டகரியெல்லாம் வில்லேஜ் அட்மின் லாகின்ல இருக்கும். அடுத்ததுபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் லாகின். இந்த மேக்கர் லாகின்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 14வது நிதிக்குழு, 15வது நிதிக்குழு, அடுத்தது 16வது நிதிக்குழு வருது. அதோட பண பரிவர்த்தனைகள், அதை வந்து எப்படி பேமெண்ட் போடுறது, அதை டிஜிட்டல் சைன் வச்சு எப்படி பேமெண்ட் போடுறது அப்படிங்கிறத, டே புக்கு க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து நீங்கள் அட்மின் லாகின்ல வந்து டே புக் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதை எப்படி சைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் லாகின்ல வரும். செக்கர் லாகின் எதுக்கு இருக்குன்னா, செக்கர் லாகின் வந்து யாரோடதுன்னா பிரசிடென்ட்டோடது, மேக்கருங்கிறது பஞ்சாயத்து செக்ரட்டரியோடது. செக்கர் லாகின்ல என்ன இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் 14 ஃபைனான்ஸ் 15 ஃபைனான்ஸில் பேமெண்ட் போடுறீங்களா, அந்த பேமெண்ட்டை அப்ரூவ் பண்ணுறது வந்து செக்கர் லாகின்ல வரும். செக்கரோட வேலை வந்து அப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான். ஒரு வெண்டார் ஏற்றுனீங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணுவாங்க, அடுத்தது ஒரு பேமெண்ட் போட்டிங்கன்னா அந்த பேமெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த வேலை மட்டும்தான் செக்கர் லாகின்ல இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாகின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அட்மினை பொறுத்த வரைக்கும் பிஆர் ஐஃபன் உங்களோட பஞ்சாயத்து நேம் இருக்கும், அடுத்தது வி இருக்கும், விங்கிறமே வில்லேஜ், அடுத்தது ஏடிஎம் அப்படிங்கிறது அட்மின். இதுதான் அவங்களோட அட்மின் லாகின். அடுத்தது மேக்கர் லாகின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஆர் ஐஃபன் பஞ்சாயத்து நேம் இருக்கும், ஐஃபன் போட்டு 14 ஃபினான்ஸ் வந்தப்போ இது ஓப்பன் பண்ணதுனால எஃப்எஃப்சி அப்படின்னு இதை கிரியேட் பண்ணாங்க. இந்த லாகின் தான் இது வரையுமே இருக்குது. எஃப்எஃப்சி, அடுத்தது விங்கிறது வில்லேஜ், எம்ஜிஆருங்கிறது மேக்கர். ஸோ அதே மாதிரியே தான் செக்கரும் இருக்கும். அதே பிஆர் ஐஃபன் பஞ்சாயத்து நேம் ஐஃபன் எஃப்எஃப்சி ஐஃபன் வி ஐஃபன் செக்கர். ஸோ செக்கர் லாகின் இப்படி தான் இருக்கும். இந்த 3 லாகின் தான் இப்போ நம்ம பஞ்சாயத்தில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் பஞ்சாயத்து செக்ரட்டரி மொதல் 2 லாகினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாகினை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சாயத்தை நான் லாகின் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பஞ்சாயத்து லாகின் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது பார்த்துங்க. நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து பிஆர் இருக்குது, ஐஃபன் இருக்குது, அடுத்தது பஞ்சாயத்து நேம் இருக்குது, அடுத்தது வி ஐஃபன் ஏடிஎம். சரி, அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்வேர்டு போடுவீங்க, அடுத்தது கேப்சா கேட்கும், கேப்சா டைப் பண்ணுவீங்க. ஸோ லாகின் பண்ணோன்னே உங்களோட ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த இயரில் இருக்குது அப்படிங்கிறது வரும். அடுத்தது ஹோம் இருக்கும், டேஷ்போர்டு இருக்கும், தீம் இருக்கும், தீம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளது. அடுத்தது ஸ்விட்ச் யூனிட் அப்படின்னா, இந்த வருஷத்துலேருந்து போன வருஷத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் மாறணும் அப்படின்னா, இப்போ நான் 26 27 இருக்குது, நான் போன வருஷத்துக்கு மாறி அதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகனா நீங்கள் அந்த வருஷத்தை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்விட்ச் யூனிட் இதுக்காக தான் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பஞ்சாயத்து நேம் இருக்கும். இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கே கொடுத்துப்போம். பஞ்சாயத்து நேம் இருக்கும், அதுக்கப்புறம் மெனு பட்டன் இருக்கும், அடுத்து லாக் அவுட் பட்டன் இருக்கும். இப்போ அந்த மெனு பட்டனில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிற எல்லாமே இருக்கும். இப்போ அந்த மெனு பட்டனில் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையும் உங்களோட பேசிக் ப்ரொஃபைலையும் ஜென்ரல் ப்ரொஃபைலையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். இதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணோன்னே இதில் மொத்தம் ஜென்ரல் ப்ரொஃபைல், ஜென்ரல் எலெக்ஷன் டீட்டெயில், எலெக்டட் மெம்பர் யார், கமிட்டி மெம்பர் ஏதாச்சும் இருந்தால் கமிட்டி மெம்பர் யார் யார் இருக்கா, மிஸ்லினியஸ் வேறு ஏதாச்சும் பஞ்சாயத்தில் உள்ளவங்க இருந்தால் அவங்களோட டீட்டெயில் ஏற்றுறது, எம்ப்ளாயி யார் யார் வேலை பார்க்குறாங்க அவங்களோட டீட்டெயில் ஏற்றுறது, அடுத்தது பேசிக் ப்ரொஃபைல் இருக்கும், அடுத்தது உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். இதில் இந்த ஜென்ரல் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்தோன்னே உங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்தோட ஆஃபீஸ் டீட்டெயில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஸ்டேட்டஸில் இப்போ வந்து ஃப்ரீஸில் இருக்குது. நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். அன்ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட டீட்டெயில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் கிடையாது, ஸ்பெஷல் ஆஃபீஸ் செப்பரேட் போயிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட டீட்டெயிலில் இதில் ஏற்றுற மாதிரி வரும். அடுத்தது ஆஃபீஸர் செக்ரட்டரி, பஞ்சாயத்து செக்ரட்டரியோட டீட்டெயில் இதில் நீங்கள் ஏற்றிருப்பீங்க. அவங்க ஃபோன் நம்பரு, என்ன படிச்சிருக்காங்க,
அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஃபோட்டோ என்ன. இது வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்கன்னா அவங்களோட டேட்டாவை நீங்கள் இதில் அப்டேட் பண்ணியிருக்கணும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். காண்டாக்ட் டீட்டெயிலில் உங்களோட அட்ரஸ் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணியிருப்பீங்க. பஞ்சாயத்தோட அட்ரஸ்ஸு, அடுத்தது வந்து பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, பஞ்சாயத்தில் ஹோம் ஸ்டே இருக்கா இல்லையா, அப்படி ஏதாச்சும் ஜிபி அட்ராக்ஷன் என்ன இருக்குது, ஏதாச்சும் முக்கிய ஸ்தலங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுப்பீங்க. அடுத்தது பஞ்சாயத்தில் வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குது, இப்போ லைப்ரரி இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது, பஞ்சாயத்தில் வந்து தண்ணி கனெக்ஷன் இருக்கா இருக்குது. அடுத்தது அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வாட்டர் பஞ்சாயத்து பவனில் போர்வெல் மூலியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மழைநீர் சேகரிப்பு இருக்கா இருக்குது. அடுத்தது வந்து ரினியூவல் எனர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது இருந்தால் இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து வந்து எலக்ட்ரிக் சப்ளை மேலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோலார் பவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சோலார் பவர், இல்லை விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணாலும் விண்ட் எனர்ஜி கொடுத்துங்க. நெட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லா பஞ்சாயத்துலையுமே நெட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை எஸ் கொடுத்துங்க. அடுத்தது எது மூலியமா நெட் யூஸ் பண்ணுறோம், ஆப்டிக்கல் ஃபைபர் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கொடுத்துங்க. நெட் வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரைவேட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை மொபைல் நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணாலும் மொபைல் நெட்ஒர்க் கொடுத்துங்க. இப்போ வந்து ப்ரைவேட்டில் உள்ள ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவேட் கொடுத்துங்க. பஞ்சாயத்தில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கா, கம்ப்யூட்டர் இருக்குது. எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குன்னு உங்கள் பஞ்சாயத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் ஒன்று போட்டுங்க, 2 இருந்தால் 2 போட்டுங்க. லேப்டாப் இருந்தால் இருக்குன்னு போட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுங்க. ஸ்கேனர் இருந்தால் அதே மாதிரியே. இப்போ பிரிண்டர் பஞ்சாயத்தில் இருக்குது, ஸோ பிரிண்டர் இருக்குது அப்படிங்கிறத போட்டுருக்கோம். பஞ்சாயத்தில் காமன் சர்வீஸ் சென்டர் இருந்தால் இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஓஎஸ்ஆர் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆகுது, இப்போ உங்கள் பஞ்சாயத்தில் எவ்வளோ ஓஎஸ்ஆர் கலெக்ட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் போட்டுங்க. இந்த பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா கலெக்ட் ஆகும். ஸோ நான் ஒரு 4.5 லட்ச ரூபா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஜேஎம் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்களா பண்ணலையா, பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போட்டுங்க. அதேமாரி வந்து ஓடிஎஃப் எல்லா பஞ்சாயத்துமே பண்ணியாச்சு, ஸோ அது எஸ் கொடுத்துங்க. வாட்டர் பட்ஜெட்டிங் வந்து பண்ணியாச்சா, பண்ணியிருந்தாங்கன்னா போடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. இல்லை உங்கள் பஞ்சாயத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துருங்க. நம்ம ஏரியா பக்கத்தில் ஃபாரஸ்ட் கிடையாது, இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே மாடிஃபை இருக்கும். உங்களுக்கு மாடிஃபை கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ண வேணாம், ஏன்னா வந்து நம்ம பேசிக் ப்ரொஃபைலை மாற்றணும். பேசிக் ப்ரொஃபைலை மாற்றணும்னா இதை ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போதைக்கு இது வந்து மாடிஃபை மட்டும் கொடுத்து வச்சுப்போம். மாடிஃபை கொடுத்து வச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்தோம்னா எத்தனை தடவை வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் ஒன் டைம் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா அது ஹையர் டயர் அப்ரூவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ மாடிஃபை மட்டும் கொடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வரும். அதேமாதிரி தான் எலெக்டட் மெம்பரில் எத்தனை பேர் உங்களுக்கு வார்டு மெம்பர் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டெல்லாம் அதில் ஏற்றுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயிலில் வந்து உங்கள் பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்கள நீங்கள் இதில் ஏற்றிக்கலாம். உங்களோட பேர், எம்ப்ளாயி நேம் என்ன, அவங்க என்ன ஆனா பெண்ணா, என்ன கேட்டகரியில் உள்ளவங்க, கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, அவங்க டேட் ஆஃப் பர்த், என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க உங்கள் பஞ்சாயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயி டீட்டெயிலில் எம்ப்ளாயி வேலை பார்க்குறவங்கள நீங்கள் ஏற்றிக்கலாம். அடுத்தது பேசிக் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை அதே மாதிரியே அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தோன்னே இதில் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட பஞ்சாயத்தோட டோட்டல் ஸ்கொயர் மீட்டர் இது கேட்கும். அடுத்த டெமோகிராஃபிலேருந்து எத்தனை பேர் ஆண் பெண் இருக்காங்க, எஸ்சிபிசி அந்த டீட்டெயிலு. அடுத்தது ஸ்கூல் காலேஜ் என்ன இருக்குது, ஸோ அடுத்தது ஹெல்த் பில்டிங் சம்மந்தப்பட்டது என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எத்தனை டாய்லெட்ஸ் இருக்குது, எத்தனை ஏடிஎம் இருக்குது, பேங்க் இருக்குது, இது மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் பஞ்சாயத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து வந்து பஞ்சாயத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து லேர்னிங் சென்டர் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணும். இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேசிக் ப்ரொஃபைலை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே போயிட்டு ஜென்ரல் ப்ரொஃபைலில் இதை ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுக்கு போகும், போயிட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சோன்னா பெண்டிங் அட் ஹையர் டயர் ஃபார் அப்ரூவல். இப்போ இது வந்து உங்கள் பிளாக்குக்கு போய்டும். இப்போ நீங்கள் பிளாக்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க இதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒன் டைம் இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வேறு எதாவது பேசிக் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களால் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அன்ஃப்ரீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் அன்ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதை எப்போ எடிட் பண்ணலான்னா ஜென்ரல் ப்ரொஃபைல் வந்து
எப்போ எடிட் ஆப்ஷன் இருக்கோ அன்ஃப்ரீஸ் ஆகியிருக்கோ அப்போ மட்டும் தான் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணலாம். இப்போ நான் பிளாக் லாகினில் போயிட்டு நான் அப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பிளாக் லாகினில் அப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ரூவ் பண்ணணும்னு இப்போ ரீலோட் பண்ணோன்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துடும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் போய்ட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைலை பொறுத்த வரையும் அவ்வளோதான் இருக்குது. அடுத்தபடியாக இருக்குது வந்து ஃபண்ட் ரிசோர்ஸ் என்வலப். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் வருது, 15 ஃபைனான்ஸில் எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபண்ட் ரிசோர்ஸ் என்வலப்பு. ஸோ இதை பற்றி நான் வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபண்ட் ரிசோர்ஸ்னால் என்ன, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்னா என்ன, ஒர்க் ப்ராக்ரஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எம்ஆக்ஷன் சாப்னா என்ன, இந்த 4 கேட்டகரியும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து 2026-27க்கு ஃபண்டு நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ ஃபண்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி வீடியோ தனியாக நான் போட்டு தரேன். அது என்ன, அந்த பிளான் எப்படி அப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன் நான். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இன்னும் ஃபண்டு இதில் வந்து ஆட் பண்ணி தரல. ஆட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்தபடியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் ரீபேமெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சாயத்தை பொறுத்தவரையும் உங்களோட வரவு செலவு அறிக்கையை ஆன்லைனில் நம்ம ஏற்றுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வரவு செலவு அறிக்கையை பிரியா சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஏற்றிட்டு இருந்தோம். அதை மாடிஃபை பண்ணி 2020க்கு அப்புறம் இகிராம் ஸ்வராஜ் இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு ஏற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் தான் நம்ம நடைமுறையில் இருக்குது இப்போதைக்கு. அதை எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல உங்களுக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரெசிப்ட் வவுச்சரு, பேமெண்ட் வவுச்சரு, வரவு எல்லாத்தையும் நீங்கள் ரெசிப்டில் ஏற்றுவீங்க, செலவு எல்லாத்தையும் பேமெண்ட்டில் ஏற்றுவீங்க. ரெசிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நான் ரெசிப்ட் பேமெண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு கார்டில் ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நான் லைட்டாக ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ ரெசிப்டை பொறுத்தவரையும் ஆடு கொடுக்க போகிறீங்க. ஆடு கொடுத்தோன்னா ரெசிப்ட் டைப்பில் பணம் டேரெக்டாக வந்துச்சா, ட்ரான்ஸ்ஃபரில் வந்துச்சா, இல்லை அட்வான்ஸ் ஏதாச்சும் திரும்பி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு பணம் வந்திருக்கு அப்படின்னா டேரெக்ட் கொடுக்க போகிறீங்க. இப்போ அதர் ரிசோர்ஸில் நம்மளோட ஃபஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்னைக்கு டேட்டில் பணம் வந்துச்சு, இப்போ எனக்கு வந்து 4ஆம் தேதி பணம் வந்துச்சு, இன்றைக்கி டேட்டில் பணம் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட போகிறோம். அடுத்தது ஸ்கீம் காமன் ஒன்று கேட்கும். அதில் ஸ்மார்ட் சர்ச் கொடுத்துட்டு ஓன் ரிசோர்ஸு, அதில் மேஜர் ஹெட்டில் வந்து எதுக்காக இந்த பணம் வந்துச்சு, ஒரு எஸ்எஃப்சி வந்துச்சுன்னா கிராண்டின் எய்டில் கொடுத்துப்பீங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டேக்ஸ் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் ஹவுசிங் சம்மந்தமாக ஏதாச்சும் பணம் வந்தாலோ, இல்லை டேக்ஸஸ் சம்மந்தமாக, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு காசு வந்துச்சுன்னா நம்ம அதை கொடுத்துப்போம். இப்போ எனக்கு ஒரு எஸ்எஃப்சி வந்திருக்கு அப்படின்னா கிராண்டின் எய்ட் கொடுக்க போகிறேன். மைனர் ஹெட்டில் வந்து எது மூலயமா வந்துச்சு, ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாக தான் நமக்கு வரும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது வந்து சேலரிக்காக வந்துச்சா இல்லைன்னா வந்து கிராண்டின் எய்டா, இது நம்ம கிராண்டின் எய்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ கிராண்டின் எய்டு கொடுத்துக்கிறோம். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு 10,000 எஸ்எஃப்சி வந்துருக்கு அப்படின்னா 10,000 கொடுக்குறோம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இது வந்து நீங்கள் பணம் கையில் போய் கட்டினீங்கன்னா பஞ்சாயத்தின் ஹேண்டு கொடுத்துப்பீங்க, இல்லை பேங்க் மூலயமா கட்டணும் அப்படிங்கிறதுனால பேங்குன்னு கொடுத்துப்போம். அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவீங்க. அடுத்து ரெசிப்ட் டீட்டெயில், இது கேஷாக வந்துச்சா இல்லை டேரெக்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்குது. இது டேரெக்ட் ட்ரான்ஸ்ஃபரில் தான் நம்மளுக்கு எஸ்எஃப்சியை பொறுத்த வரையும் வரும். ஸோ டேரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துங்க. ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து நீங்கள் 1 2 3 அப்படின்னு வரிசையாக கொடுத்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா 1 கொடுத்துங்க. இப்போ 3ஆவதாக வந்துருக்கு அப்படின்னா 3 கொடுத்துங்க. ட்ரான்சாக்ஷன் டேட்டை பொறுத்த வரையும் இப்போ வவுச்சர் டேட் என்னைக்கு கட்டுறோமோ அன்றைக்கி தான் ட்ரான்சாக்ஷன் வரும். ஸோ அதே டேட்டை நீங்கள் கீழே டைப் பண்ணுவீங்க, 4ஆம் தேதியே பணம் வந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்தது எந்த பேங்க் மூலியமாக நமக்கு பணம் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து எஸ்எஃப்சியை பொறுத்தவரை எல்லாமே இப்போதைக்கு இந்தியன் பேங்க்லேருந்து தான் பணம் வருது. ஸோ இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுவீங்க. இது வந்து எஸ்எஃப்சி கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எஃப்சின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ சேவ் கொடுத்தோன்னே வவுச்சர் நம்பர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ இதை பொறுத்தவரை சேவ்னு ஒன்று வரும், ஃப்ரீஸ்ன்னு ஒன்று வரும். இப்போ சேவ்னா என்னென்னா நீங்கள் என்ன டேட் வேணாலும் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸை பொறுத்தவரை எப்போ பண்ணலான்னா 3ஆம் தேதி வரையும் டே புக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தால் தான் 4ஆம் தேதிக்கு நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அது வரையும் நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு வவுச்சர் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணேன்னா என்னால் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. டேரக்ட் கொடுத்துட்டு என்னால் ஃப்ரீஸ் கொடுத்தேன்னா என்னால் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா டு த ஃப்ரீஸ் த வவுச்சர் ப்ளீஸ் க்ளோஸ் த டே புக் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் டேஸ். இப்போ நேற்று வரையும் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் நான் ஃப்ரீஸ் பண்ண முடியும். நான் ஃப்ரீஸுங்கிறத பற்றி நான் அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு.
ஸோ இதுதான் ரெசிப்ட் வவுச்சர். அடுத்து பேமெண்ட் வவுச்சர் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆட் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். அதர் ரிசோர்ஸில் தான் ஃபஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹெட்டு கிளிக் பண்ணி ஓன் ரிசோர்ஸில் மேஜர் ஹெட்டு கேட்கும். மேஜர் ஹெட்டில் மேக்ஸிமம் நம்ம செலவு பண்ணுறது வந்து வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷனுக்காக செலவு பண்ணுவோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷனுக்காக செலவு பண்ணுவோம். அடுத்தது வந்து பொதுவாக செலவு பண்ணுறதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ஹெட்டில் நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் சப்ளைக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் சப்ளை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மைனர் ஹெட்டில் போயிட்டு இப்போ உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 கேட்டகரி வந்து வாட்டர் சப்ளையில் வரும். அடுத்து ஒரு 4 கேட்டகரி வந்து சானிடேஷனில் வரும். இப்போ நான் வாட்டர் சப்ளை அப்படிங்கிறதுனால வாட்டர் சப்ளையில் என்ன ஒரு பைப் லைன் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பைப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஹெட்டில் போயிட்டு வந்து பைப் லைனை கொடுத்துருக்கேன், வாட்டர் சப்ளை கொடுத்துருக்கேன். அடுத்தது வாட்டர் சப்ளையில் என்ன செலவு பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது காசு கொடுத்தது வந்து வேஜஸை கொடுப்போமா, கூலிக்காக கொடுத்துருப்போம். ஸோ கூலிங்கிறது 0 to வேஜஸ் இருக்கும். வேஜஸை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணோன்னே அமௌண்ட் கேட்கும், அமௌண்ட் கொடுத்துட்றோம். அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலரில் வந்து பைப் லைன் ரிப்பேர் அட் சவுத் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் கேட்குதா, இதை கொடுத்துட்டு அவருக்கு கேஷாக கொடுத்தீங்களா இல்லைன்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை பொறுத்த வரையும் நீங்கள் லெட்டர் அட்வைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டேரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் இல்லை, இது ஆப்ஷன் இல்லை, நம்ம இதை ஆட் பண்ண சொல்லி கேட்போம். இப்போதைக்கு லெட்டர் அட்வைஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் கேட்கும், எந்த பேங்க்ல இருந்து பணம் போணுச்சு, அதோட உங்களுக்கு நம்பர் கேட்கும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வவுச்சர் நம்பர் வச்சுருப்போம். ஸோ அந்த வவுச்சர் நம்பர் அதில் கொடுத்துட்டு கிரியேட் ஆன வவுச்சர் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, அந்த வவுச்சர் நம்பர் கொடுத்துங்க. என்ஐ டேட்டில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 4ஆம் தேதி நான் ஒரு வவுச்சர் போட்டிருக்கேன் அப்படின்னா 4ஆம் தேதி அப்படிங்கிறது. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் அதே டேட் இருக்கா இல்லை வேறு டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இது 4ஆம் தேதியில் தான் நீங்கள் பில்லு போட்டிங்கன்னா நீங்கள் 4ஆம் தேதி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செலவு பண்ணோம் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அடுத்தது வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து செலவானுச்சு அப்படிங்கிறத கொடுக்குறோம். அடுத்தது யாருக்கு இந்த பணம் கொடுத்தோம் அப்படிங்கிறது கேட்கும். அதை கொடுத்துட்டு ஸ்மார்ட் சர்ச்சில் கொடுத்துட்டு ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்க பேர்லாம் அதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து கொடுக்கணுமோ அவங்க பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அருண் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன் அப்படின்னா அருணுங்கிறத கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், அங்கே கொடுத்து அதே அமௌண்ட்டை தான் போட்டேன். இப்போ நான் கூட போட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுறப்ப எடுத்துக்காது. இப்போ வந்து இந்த அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் கரெக்ட் அமௌண்ட் மாற்றணும்னா ஏஜென்சி கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு அமௌண்ட் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். 2 அமௌண்ட்டும் ஒன்றா இருக்குது. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ வந்து வரவையும் ஏற்றியாச்சு, செலவையும் ஏற்றியாச்சு. இதே மாதிரி உங்களோட ஃபுல் வரவு செலவையும் நீங்கள் இதில் ஏற்றுற மாதிரி வரும். இதை ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இதோட ரிப்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, ஏற்றின ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கணும், ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெனுவில் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே அதர் ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட் வைஸ் கேஷ் புக் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே பேங்க் அக்கௌண்ட்டு கேட்கும். பேங்க் அக்கௌண்ட்டு எந்த பேங்கு, எந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது கேட்கும். அந்த நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ஏற்றுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவீங்க. அடுத்தது மந்த் வைஸ் கொடுத்துட்டு ஃபினான்ஷியல் இயர் இந்த வருஷம் இப்போ ஜூலை மாதத்தில் நான் வவுச்சர் ஏற்றிருக்கேன். ஸோ ஜூலை கொடுக்குறேன். ஓன் ரிசோர்ஸில் கொடுத்துருங்க. அந்த ஸ்கீமில் தான் நம்ம ஏற்றணும். ஸோ அந்த ஸ்கீமை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் கொடுத்தோன்னா இப்போ நீங்கள் ஏற்றினா 2 வவுச்சருமே இதில் வந்திருக்கும். நான் வந்து எஸ்எஃப்சி ஏற்றிருக்கேன், வரவில் ஏற்றிருந்தேன், செலவில் சவுத் ஸ்ட்ரீட்டில் பைப் லைன் ரிப்பேர் ஏற்றிருந்தேன். ஸோ உங்களோட ஆரம்ப இருப்பு உங்கள் நோட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதில் வந்துடும், ஆன்லைனில் வந்துடும். என்கிட்ட ஆரம்ப இருப்பு 8,75,050 ரூபா இருந்துச்சு. அதில் 10,000 மறுபடியும் பணம் வந்துச்சு. அது வந்ததுனால 8,85,000 பணம் மாறிடுச்சு. அது வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 4,500 ரூபாய்க்கு செலவு பண்ணதுனால 8,85,000 அப்படிங்கிறது 8,80,550 ரூபா உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு வரவு ஏற்றி செலவு ஏற்றி அதோட ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்து அமௌண்ட் வந்து தப்பாக இருக்குது. இப்போ 4,500 ரூபா 4,300ன்னு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் 300ன்னு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மெனுவில் போயிட்டு வவுச்சர் மேனேஜ்மெண்ட் போக போகிறீங்க. போயிட்டு பேமெண்ட் வவுச்சரில் மேனேஜ் கொடுத்துட்டு ஓன் ரிசோர்ஸில் நீங்கள் ஏற்றின வவுச்சர்ஸ் இருக்கும். இப்போ 4/7 ஏற்றின வவுச்சர் இருக்கா, இந்த வவுச்சர் தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். எடிட் கொடுத்துட்டு இப்போ 4,500க்கு பதிலாக 4,300
அப்படியே அங்கே கொடுக்க போகிறீங்க. மறுபடியும் இங்கே வந்து லெட்டர் அட்வைஸ் கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டு, எந்த அக்கௌண்ட்டு, எந்த டேட்டில் பணம் மாற்றணும், யாருக்கு பணம் கொடுத்தோம், சப்மிட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ ரிப்போர்ட் நீங்கள் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு 4500 அப்படின்னு இருந்தது 4300 மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா மாதமும் உங்களோட வரவு செலவு எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் ஏற்றணும். இப்போ நான் இதே பஞ்சாயத்து நான் போன மாதம் எடுத்தேன் அப்படின்னா, இந்த பஞ்சாயத்தில் வந்த வரவு எந்தெந்த டேட்டில் என்னென்ன வரவு வந்திருக்கு, என்னென்ன செலவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு மொத்தமாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, வரவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதே மாதிரி உங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கிளியராக டைப் பண்ணணும். ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பஞ்சாயத்தில் உள்ளவங்க இல்லை வேறு பஞ்சாயத்தில் உள்ளவங்க யார் வேணாலும் உங்களோட பஞ்சாயத்து நேமை செலக்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை அவங்க பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஏற்றுறப்ப கேர்ஃபுல்லாக என்ன செலவு பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கரெக்டாக ஏற்றிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் இ பேமெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். வவுச்சர் இ பேமெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரவு இருக்கும், செலவு இருக்கும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் அதில் ஏற்ற போகிறீங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் போய் பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் போவீங்க. அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் போனோன்னே அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆஃப் புக்ஸ் வந்து க்ளோஸ் டே புக்கு, க்ளோஸ் மந்த் புக்கு, இயர் புக்கு. இப்போ டே புக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை மட்டும், ஒரு குறிப்பிட்ட டேட்டை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் டே புக் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து 29ஆம் தேதி வரையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 30ஆம் தேதி மட்டும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுறது வந்து க்ளோஸ் டே புக்கு. இதே ஒரு மாதத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் மந்த் புக்கில் போனீங்கன்னா இயர் வந்துடும். லாஸ்ட்டாக வந்து மே மாதம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஜூன் மாதத்தை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை க்ளோஸ் மந்த் புக் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் உள்ள எல்லா டேட்டையுமே வரும். இவங்க 29 வரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் 30ஆம் தேதி மட்டும் வருது. இல்லைன்னா உங்களுக்கு எல்லா தேதியுமே வரும். எல்லா தேதியும் வந்தோன்னே க்ளோஸ் மந்த் புக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகி இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும், க்ளோஸ் அண்ட் டிஜிட்டலி சைன் மந்த் புக் ஃபார் ஆல் ஆன்லைன் ஸ்கீம்ஸ் ஃப்ரம் மேக்கர் லாகின் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் க்ளோஸ் த மந்த் புக் ஃப்ரம் அட்மின் யூசர். ஃபர்ஸ்ட் மேக்கர் லாகின்ல ஆன்லைன் ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணி டிஜிட்டல் சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த 30ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த மாசத்துல வந்து 30 நாள் இருந்துச்சுன்னா 29ஆம் தேதியோட வந்து நின்று இது மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 31 நாள் இருந்துச்சுன்னா 30ஆம் தேதியில வரும். 28 நாள் இருக்கிறப்ப 27ஆம் தேதி வரும். இந்த மாசத்துல லாஸ்ட் நாளுக்கு முதல் நாள் வரையும் தான் அந்த அட்மின் லாகின்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். லாஸ்ட் நாள் மட்டும் க்ளோஸ் ஆகாது. அதை வந்து நீங்க வந்து உங்களோட மேக்கர் லாகின், இப்போ நான் 3 லாகின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அட்மின் லாகின், அடுத்தது எம்ஜிஆர் லாகின். இப்போ அந்த அட்மின் லாகின்ல நீங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்கர் லாகின்ல போயிட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க நீங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணோன்னே இப்போ இந்த பஞ்சாயத்தோட மேக்கர் லாகின் ஓப்பன் பண்ணியாச்சு. பிஆர் ஐஃபன் அந்த பஞ்சாயத்து நேம் வரும், எஃப்எஃப்சி ஐஃபன் வி ஐஃபன். இதில் வந்து வி ஐஃபன் மட்டும் தான் வந்து வரும்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ V1 வந்திருக்கு. எதனால் V1 வந்திருக்குன்னா இந்த பெருமாளாகரம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு ஊர் வந்து பெருமாளாகரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பஞ்சாயத்து வி வந்திருக்கும், இந்த பஞ்சாயத்து V1 வந்திருக்கும். இதே இந்த ஊரில் வந்து 2-3 பேர் இருந்துச்சு அப்படின்னா 2-3 பஞ்சாயத்தில் 4-5 பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பஞ்சாயத்துக்குள்ளது வந்து V1. ஸோ அந்த யூசர் நேம் கிரியேட் பண்ணுது. அந்த யூசர் நேமை போட்டுட்டு கேப்சா டைப் பண்ணுங்க. இப்போ மேக்கர் லாகின் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். இதில் லாகின் பண்ணோன்னா இந்த மெனுவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டோட மேனேஜ்மெண்ட்டு, டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்டு, வெண்டார் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, வவுச்சர் இ பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது, வவுச்சர் மேனேஜ்மெண்ட்டு, அக்கௌண்டிங் சிஸ்டம், ரிப்போர்ட். இந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு ஏடிஎம் லாகின்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதில் வரும். அதில் இல்லாமல் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். இந்த டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டார் ஏற்றினா அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டே புக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சைன் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பேமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பேமெண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு, இதுக்காக டிஎஸ்சி யூஸ் ஆகுது. இப்போ இந்த டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து மந்த் புக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணோன்னா
இந்த டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் யுவர் டிஎஸ்சி இருக்கும். அடுத்து மை டிஎஸ்சி ப்ரொஃபைல், உங்களோட டிஎஸ்சி ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மை டிஎஸ்சி ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களோட பேர், இந்த கார்டு டிஎஸ்சி கார்டு வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் இருக்குது, பிஎஃப்எம்எஸ் ஸ்டேட்டஸில் அப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஸ்கீமுக்காக அப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்தது இந்த பேமெண்ட் வந்து டிஎஸ்சி கார்டு வந்து ரெடி ஃபார் மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட்டுக்காக ரெடியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இதில் வரும். அடுத்தபடியாக என்ன இருக்குன்னா ஜென்ரேட் டிஎஸ்சி. இந்த ஜென்ரேட் டிஎஸ்சி, ரிஜிஸ்டர் டிஎஸ்சி, சைன் ஜென்ரேட் டிஎஸ்சி இது எல்லாமே ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் டிஎஸ்சி கார்டை ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப மட்டும் இது யூஸ் ஆகும். இதில் ஏதாச்சும் தனியாக உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்ரூவ்டு இபிஓ, சைன் இபிஓ இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சைன் இபிஓவில் போயிட்டு அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மந்த் புக்கை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சைன் மந்த் புக் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரல. ஏன் வரல அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 29ஆம் தேதி வரையும் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு 29 வரையும் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டே புக்கு க்ளோஸ் பண்ணணும். அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு க்ளோசிங் ஆஃப் டே புக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஏடிஎம் லாகின்ல மந்த் புக்கு, இயர் புக்கு, க்ளோசிங் டே புக்குன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டே புக் மட்டும்தான் இருக்கும். ஸோ டே புக்கை கிளிக் பண்ணோன்னா எந்த ஸ்கீம் கேட்கும், ஸ்கீம் நேம் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு 29ஆம் தேதி வரையும் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ 30ஆம் தேதி நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு 30ஆம் தேதியை க்ளோஸ் டே புக் கொடுக்குறோம். கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு 30ஆம் தேதி இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. 30ஆம் தேதி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் மந்த் புக்கை சைன் பண்ண முடியும். இப்போ டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் போயிட்டு சைன் மந்த் புக் ஃபைல் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். செலக்ட் கொடுத்துட்டு அப்ளை டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோக்கனோட பாஸ்வேர்டு கேட்கும். டோக்கனோட பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே மந்த் புக் க்ளோஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் சைன் கேட்கும். கன்ஃபார்ம் சைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்னொரு தடவை கேட்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து ஜூன் மாதத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஸோ கன்ஃபார்ம் சைன் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னா மந்த் புக் வந்து உங்களுக்கு சைன் ஆகிடும். சைன் ஆகி முடிச்சிருச்சா? அப்போ சைன் ஆகிடுச்சு. சைன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்களோட அட்மின் லாகின் போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் ஓப்பன் பண்ணிட்டோம். அட்மின் லாகின் ஓப்பன் பண்ணோன்னே மறுபடியும் நம்ம வந்து அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு டே புக்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோசிங் ஆஃப் டே புக்கில் போயிட்டு 30ஆம் தேதியை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ 30ஆம் தேதி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணோன்னா இந்த மாதம் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இப்போ நான் அடுத்த டேட் நான் 1ஆம் தேதியை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு, இத்தனை அக்கௌண்ட்டே ரெக்கன்சிலேஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு கேஷ் புக் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப இருப்பு எழுதியிருப்போம், அடுத்து வரவு என்ன அப்படிங்கிறத எழுதியிருப்போம், செலவு என்னன்னு எழுதியிருப்போம். இதெல்லாம் முடிஞ்சோடனே செலவு சுருக்கம் ரெக்கன்சிலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதே தான் இதில் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து வரவு ஏற்றணும், வரவு ஏற்றிட்டு செலவு ஏற்றணும், செலவு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணுவோம். அடுத்தது ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷன் கிளிக் பண்ண போகிறீங்க. ஆடு கொடுத்துட்டு எந்த பேங்க் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்தியன் பேங்க், எந்த பிரான்ச்சு, எந்த அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஒரு அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ள அக்கௌண்ட்டே கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டில் உள்ள ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறேன். இதில் வந்து 60,000 பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ மேலே பேங்க் படி கேஷ் புக் படி 60,000 இருக்குது, பாஸ்புக் படி 60,000 இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசாக்கப்படாத காசோலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணி போடுவீங்க. இப்போ ரெண்டுத்துலையுமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இங்கே மேலேயும் 60,000 கீழேயும் 60,000 அப்படிங்கிற டைப் பண்ணதுக்கப்புறம் ரெக்கன்சிலேஷன் கேட்கும். ரெக்கன்சிலேஷன் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு ஃப்ரீஸ் கொடுத்துடணும். இதில் சேவ் கொடுக்கக்கூடாது. சேவ் கொடுக்காம ஃப்ரீஸ் பண்ணிக்கிங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ரெக்கன்சிலேஷனில் மேனேஜரில் போய்ட்டு எந்த அக்கௌண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மாடிஃபை கொடுத்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படிங்கிறது வந்துடும். வந்தோடனே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ரெக்கன்சிலேஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ தான் இந்த ஏடிஎம் லாகினில் இருக்குது உங்களுக்கு. இப்போ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடிட் பண்ணி மாற்றணும். எடிட் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் வவுச்சர் பேமெண்ட்டில் வந்து ரெசிப்ட் ஏற்ற போகிறீங்க, பேமெண்ட் வவுச்சர் ஏற்ற போகிறீங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் போய்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. பார்த்ததுக்கப்புறம் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு மந்த் புக் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து லாஸ்ட்டு ஒரு தேதி மட்டும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். அதை எம்ஜிஆர் லாகினில் மேக்கர் லாகினில் போய்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஏடிஎம் லாகின்லேயே வர போகிறீங்க. ஏடிஎம் லாகினில் வந்துட்டு லாஸ்ட் டே புக்கை க்ளோஸ் பண்ணி ரெக்கன்சிலேஷன் பண்ண போகிறீங்க. ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கிட்டே முடிஞ்சிடும்.
உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸு, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான், ஒர்க் ப்ராக்ரஸ் மேனேஜ்மெண்ட், ஆக்ஷன் சாஃப்ட் இதை பற்றி மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட ஏடிஎம் லாகின் முடிஞ்சிருச்சு. இதே வந்து ஒரு மேக்கர் லாகின்ல எப்படி ஒரு பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மேக்கர் லாகின் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ மேக்கர் லாகின் பண்ணியாச்சு. மேக்கர் லாகின்ல வந்து ஒரு பேமெண்ட் எப்படி போடுறது அப்படின்னா, வவுச்சர் ரீபேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கிளிக் பண்ணிப்பீங்க. கிளிக் பண்ணோன்னே பேமெண்ட் வவுச்சர். ஸோ இதில் வந்து ரெசிப்ட் வவுச்சர் இருக்கும். ரெசிப்ட் வவுச்சர் நம்மளால் இதில் ஆட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரெசிப்ட்டில் வரும். ஆட்டோ ரெசிப்ட் வரப்போ ரிவர்ஸ் ரெசிப்ட்டில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. அடுத்தது பேமெண்ட் வவுச்சர் போயிட்டிங்கன்னா, பேமெண்ட் வவுச்சரில் ஆன்லைன் பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து இஜிஎஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம். அடுத்தது இதில் புதுசாக ஒன்று வரும், ஒர்க்குன்னு கேட்கும். இந்த ஒர்க்கில் நிறையா ஒர்க்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஒர்க் ஐடியில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அட்மின் லாகினை பொறுத்த வரையும் உங்களுக்கு இந்த இடத்த வந்து கிளிக் பண்ண மாட்டீங்க. கிளிக் பண்ணாமல் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் ஃபிஃப்டின் ஃபினான்ஸை பொறுத்தவரையும் என்னென்னா, அந்த ஒர்க்குக்கு வந்து ஜியோடாக் எடுத்துக்கணும். 3 விதமான ஃபோட்டோஸ் எடுத்துருக்கணும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த ஃபோட்டோவை அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு அட்மினை பொறுத்தவரையும் அதுக்கு வந்து ஜியோடாக் தேவையில்லை. ஸோ நீங்கள் மூவ் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட அட்மின் அந்த ஐடியை நீங்கள் இதில் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் வந்து அட்மின் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களா, உங்களோட அட்மின் எதில் பணம் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணோன்னே ஐடியை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எந்த ஹெட்லேருந்து பண்ண போகிறோம், ஸ்கீம்ஸ் கேட்கும். ஸ்கீம்ஸில் வந்து 15 ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதர் ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் வராது. முன்னாடி 14 ஃபினான்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ ஸ்கீமை கிளிக் பண்ண போகிறீங்க. 15 ஃபினான்ஸை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே மாதிரியே தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஏடிஎம் லாகில் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி அக்கௌண்ட் ஹெட் வரும். அக்கௌண்ட் ஹெட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். அதேமாதிரி ஹெட்டு கேட்கும். ஹெட் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் கேட்கும். அமௌண்ட் கொடுத்துருவீங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறீங்க. பேலன்ஸ் உங்கள்கிட்ட 29,000 இருக்குது. 29,000 தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ 2 இடத்துலையும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க போகிறீங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இதில் பில்லு கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்லும். இப்போ இந்த 6,250 அதுக்கான பில்லு அப்லோட் பண்ணணும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து இந்த பஞ்சாயத்தில் வந்து கணினி உதவியாளர் ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு சம்பளம் போட போகிறோம். மொத்தம் 6,250. அதில் 125 டிடக்ஷனு, 6,125 அவங்களுக்கு உள்ள பணம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வவுச்சரில் இது மாதிரி நேம் இப்படி இருந்துச்சுன்னா ரீநேம் கொடுத்துட்டு திறங்குடி ஜூன் மந்த்து பில் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பர்டிகுலரில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சேலரி ஆர் மந்த்து டிடக்ஷன் டைப் பண்ணோன்னே மேட் ஆஃப் பேமெண்ட்டில் பிஎஃப்எம்எஸ் ஆர் டிடக்ஷனாக வரும். பிஎஃப்எம்எஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறீங்க. டீட்டெயிலில் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்மிட் கொடுத்துருவீங்க. அடுத்தது யாருக்காக பேமெண்ட்டு, அது வந்து ஏஜென்சி கொடுத்துட்டு எந்த ஏஜென்சி நீங்கள் பேமெண்ட் போட போகிறீங்களோ அந்த ஏஜென்சி கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது கொடுத்துட்டு டிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு 125 கொடுக்க போகிறோம். ஸோ டிடக்ஷன் அக்கௌண்ட் 125 அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். இப்போ மொத்தம் 6,250. அந்த 6,250 வந்து 6,125 மாவட்டமாக அமைக்கும். 125 வந்து நம்மளோட 11வது அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம் அப்படிங்க கொடுத்துட்டு ஃப்ரீஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம டே புக்கை வந்து க்ளோஸ் பண்ணலை. க்ளோஸ் பண்ணாதனால நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து போன டே புக்கு நான் வந்து ப்ரீவியஸ் டே வரையும் நான் க்ளோஸ் பண்ணலை. அதனால் அந்த வவுச்சரை என்னால் ஃப்ரீஸ் பண்ண முடியல. இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்து நின்றும். இப்போ ஃப்ரீஸை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கேன்னா, நாள் வரையும் நீங்கள் வந்து டே புக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னால் அதை ஃப்ரீஸ் பண்ண முடியல. ஸோ ஓகே கொடுத்துட்டு டே புக்கை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒன்றாந்தேதி வரையும் தான் டே புக் க்ளோஸ் ஆகிருக்கு. நீ டேட் வந்து 4 ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் டே புக் கொடுங்க. மூணாந்தேதியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணோன்னா இப்போ வந்து 3ஆந்தேதி வரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. 4ஆந்தேதி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வச்சுருக்கோங்க. மறுபடியும் அந்த பேமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பழைய மாதிரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி எழுதியில் வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஆகும்.
ஸோ நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ணோம். ஃப்ரீஸ் ஆனோன்னா உங்களோட வவுச்சர் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நேற்று வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இன்றைக்கி நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி டேட்டில் வேறு ஏதாச்சும் நீங்கள் வவுச்சர் போடுற மாதிரி இருந்தாலும் அந்த வவுச்சரையும் சேர்த்து எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த டே புக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வேற ஒரு வவுச்சர் போட முடியாது. ஸோ எல்லா வவுச்சருமே நீங்கள் வந்து போடுற மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு வவுச்சர் போடுற மாதிரி இருந்தால் அந்த வவுச்சர் எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக போய்ட்டு டே புக்கு க்ளோஸ் பண்ணுவோம். அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் போய் க்ளோசிங் டே புக்கில் போய் இன்றைக்கி டேட்டை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த வவுச்சரை வந்து நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த வவுச்சரை போய்ட்டு ஒரு தடவை பார்க்குறோம். வவுச்சர் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு பேமெண்ட் வவுச்சரில் பிஎஃப்எம்எஸ் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பில்லு இதில் வந்து இப்போ வந்திருக்கும். இந்த பில்லு வந்து இன்றைக்கி டேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஏஜென்சிக்கு 6125 ரூபாவும் இந்த ஏஜென்சிக்கு வந்து டிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 125 ரூபாவும் போட்டிருக்கோம். இப்போதைக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து மேக்கர் சைன் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ மேக்கர் சைன் பெண்டிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் மெனுவில் போய்ட்டு டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் சைன் இபிஓ இருக்குல்ல, சைன் இபிஓ சைன் அப்ரூவ்டு இபிஓ ரெண்டுத்தில் எதனே வேணாலும் நீங்கள் அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சைன் இபிஓ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இதில் நீங்கள் போடணும். இப்போ உங்கள் மெயிலுக்கும் ஓடிபி போகும், மொபைலுக்கும் ஓடிபி போகும். சேம் ஓடிபி தான் ரெண்டுத்தையுமே வரும். ஸோ அந்த ஓடிபியை போட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்தோன்னே அந்த 2 வவுச்சருமே இங்கே வந்துருக்கும். இப்போ அந்த 2 வவுச்சர் வந்ததுக்கப்புறம் செலக்ட் கொடுத்துட்டு இப்போ வியூ பண்ணி ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் இதில் வச்சு தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இதை ரிஜெக்ட் கொடுத்துட்டு என்ன ரீசன்னால ரிஜெக்ட் அப்படின்னு கொடுத்து சைன் பண்ணிட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அப்ரூவ் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு அப்ளை டிஜிட்டல் சைன் கொடுத்துட்டிங்கன்னா சைன் கேட்கும். சைன் கொடுத்து ஓகே கொடுக்க போகிறீங்க. கன்ஃபார்ம் சைன் கொடுத்துட்டிங்கன்னா சைன் ஆகிடும். ஸோ பேமெண்ட் அப்ரூவ்டு சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வவுச்சர் வரும். அடுத்த வவுச்சர் அதேமாரி அப்ரூவ் பண்ண போகிறீங்க. அப்ளை டிஜிட்டல் சைன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சைன் கொடுத்துட்டிங்கன்னா சைன் ஆகிடும். ஸோ இப்போ 2 வவுச்சருமே சைன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் அதே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா செக்கர் சைன் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ செக்கர் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்ரூவ் ஆகிடும். இப்போ நான் செக்கரையும் அப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்கர் லாகினில் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ரூவ் பண்ணோன்னா இப்போ ரீலோட் பண்ணி பார்க்குறோம். ரீலோட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிஷியேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ செக்கர் பெண்டிங் அப்படின்னு வந்தது வந்து இனிஷியேட்டடாக மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் சைன் பெண்டிங் இருந்துச்சு. மேக்கர் சைன் வந்தோன்னா மேக்கர் சைன் போட்டாச்சு. அடுத்து செக்கர் சைன் பெண்டிங் வந்து செக்கர் சைனும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டட் லெவலுக்கு போகும். இந்த இனிஷியேட்டட் லெவல்லேருந்து அடுத்தது அக்னாலஜ்டு லெவலுக்கு மாறும். அது மாதிரி அடுத்தது கிரெடிட்டட்னு மாறும். பணம் ஏறிட்டுனா கிரெடிட்டட்னு மாறிடும். இதுதான் வந்து ஒரு பேமெண்ட் வந்து மேக்கர் லாகினில் போடுறது. இப்போ வந்து ஒரு பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே ஒரு வெண்டார் எப்படி ஏற்றுறது, பெனிஃபிஷரி ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டார் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா பெனிஃபிஷரி கேட்கும், ஆடா மேனேஜர் அப்ரூவான்னு கேட்கும். இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஏற்றணும் அப்படின்னா ஆட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஏஜென்சியே எம்ப்ளாயா ரெசிடென்ட்னு கேட்கும். இப்போ ஏஜென்சியில் ஏற்றணும் அப்படின்னா ஏஜென்சி கொடுத்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை அங்கே டைப் பண்ணுவோம். நம்ம நான் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போ ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கெட் டேட்டா கொடுத்தோம்னா இந்த அக்கௌண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. இப்போ ஏற்கனவே வெண்டார் ஏறி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது மாதிரி வரும். இல்லை ஒரு புதுசாக ஒரு நம்பர் நான் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்து கெட் டேட்டா கொடுத்தேன்னா இப்போ இருக்கிற நம்பரு இப்போ இல்லாத நம்ம ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொடுக்க போகிறோம். அவங்களோட பேர் டைப் பண்ண போகிறீங்க. அவங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இமெயில் அட்ரஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைனாலும் மேண்டேட்ரி ஃபீல்டு கிடையாது. டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அது ஜிஎஸ்டி நம்பர் என்ன, டேன் நம்பர் என்ன, டின் நம்பர் என்ன, அப்புறம் அவங்களோட அட்ரஸ் என்ன. இப்போ வந்து கொரடாச்சேரி சிட்டி திருவாரூர். பேங்க் நேம் கேட்க போது எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு போட போகிறீங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பிடிஎஃபாக 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுவீங்க. 1 MB இல்லை 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி கேட்கும். 200 KBக்குள்ளார உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ ஏற்கனவே இருக்கிற நம்பரை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏஜென்சி கொடுக்க போகிறீங்க.
கிரியேட்டாக கொடுத்தோன்னே உங்களுக்கு ஏற்கனவே ஏறி இருந்துச்சுன்னா இது மாதிரி வரும். இது மாதிரி வந்தோன்னே இந்த அக்கௌண்ட்டை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ணை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் எல்லாமே டீட்டெயிலும் வந்துடும். ஸோ இதில் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அவங்களோட ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக்கை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணி முடித்தோன்னே அப்ரூவ் கொடுப்பீங்க. அடுத்தது அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றுற வெண்டார் இங்கே வந்து நிற்கும். இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் இப்போதைக்கு நான் எதுவும் அப்ரூவ் பண்ணலை, ஸோ வந்து எதுவும் கிரியேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்தோன்னே அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவீங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் டிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் போயிட்டீங்கன்னா சைன் அப்ரூவ் வெண்டார் ஃபைல்னு வரும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சீரியல் நம்பரு, என்ன பேர், அந்த வெண்டார் பேரோட என்ன டைப்பில் கொடுத்தீங்க அப்படிங்கிறது வரும். இதில் ஆக்ஷனில் அப்ரூவ் கொடுத்துட்டு டிஜிட்டல் சைன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கர் லாகினில் நீங்கள் ஒரு வெண்டாரை ஏற்றி முடிச்சிருவீங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் செக்கர் லாகினில் போய்ட்டு அதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு வெண்டார் ஏற்றுறது. இப்போ ஏற்றிருக்க வெண்டார் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெண்டார் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஏஜென்சியை கிளிக் பண்ணி அது அப்ரூவ் ஆகியிருக்கா, அப்ரூவ் ஆகலையா, அப்ரூவ்டு பை பிஎஃப்எம்எஸ். ஸோ அப்ரூவ் ஆகிட்டுனா அப்ரூவ் வந்துடும், ரிஜெக்ட் ஆனால் ரிஜெக்ட்னு வந்துடும். ஸோ பெண்டிங்கில் இருந்தாலும் பெண்டிங்லன்னு இருக்கும். இப்போ அப்ரூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வெண்டார் ஏற்றுறது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான லாகின் இருக்குது. என்னென்ன லாகின் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் லாகின், மேக்கர் லாகின், செக்கர் லாகின் இருக்குது. அதில் ஏடிஎம் லாகினை பொறுத்தவரையும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேசிக் ப்ரொஃபைல், ஜென்ரல் ப்ரொஃபைலை கண்டிப்பாக அன்ஃப்ரீஸ் பண்ணி என்னென்ன டேட்டா மாற்றணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி சேவ் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர் ரெண்டுத்தையும் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை ஏற்றின வவுச்சரை வந்து ரிப்போர்ட்டில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டில் பார்த்தோம். இதை பார்த்து முடிச்சோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு டே புக்கு இல்லை மந்த் புக்கு நம்ம க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்கர் லாகின் போனோம். மேக்கர் லாகினில் போய்ட்டு லாஸ்ட் டே புக் வந்து நம்மளுக்கு பெண்டிங் நினைக்கும். லாஸ்ட் டே புக்கு க்ளோஸ் பண்ணுறோம். லாஸ்ட் டே புக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைன் பண்ணுறோம். மந்த் புக் வந்து சைன் பண்ணுறோம். சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஏடிஎம் லாகினுக்கு வரோம். ஏடிஎம் லாகினில் வந்துட்டு லாஸ்ட் டேவை மட்டும் க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரெக்கன்சிலேஷன் போகிறோம். ரெக்கன்சிலேஷனில் போயிட்டு ரெக்கன்சிலேஷன் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் ரெக்கன்சிலேஷன் பண்ணுவீங்க. ரெக்கன்சிலேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதோட அந்த மந்த் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இதே மாதிரி ஒரு மாதமும் நீங்கள் வந்து வரவு செலவு என்ன அப்படிங்கிறத ஏற்றி பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ணி முடிக்கிறோம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கர் லாகினில் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் மேக்கர் லாகின் போனோம். மேக்கர் லாகினில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். வெண்டார் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஒரு வெண்டாரை ஏற்றுறது, ஏற்கனவே ஏற்றிருக்க வெண்டார் என்னென்ன அப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வவுச்சர் எப்படி போடுறது, இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு எப்படி சேலரி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வந்து எப்படி சேலரி போட்டு க்ளோஸ் பண்ணி சைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து முடித்தோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபண்டு உங்களுக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.